இது எங்க களம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தமிழா கேமிங் சேனல்ஸா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போ நம்ம அப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள 9th anniversary ஈவெண்ட் வந்து வரப்போகுது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வரப்போகுது. சகா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பா கேஸ் கேமுக்குள்ள பிஆர்லையும் சிஎஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சவுட் மினிக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா லாபி வருது, பார்ட்டி லாபியா, ஸோ அதில் வந்து டான்ஸ் ஆடலாமா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பா கேஸ் 9th anniversary ரிவார்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் ஈவெண்ட்டில் சாம்சங் கேலக்ஸி S26 மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. கேஸ் கிராண்ட் பிரைஸா வந்து கொடுக்க போறாங்க. சோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்ற வந்து பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்கமிங் ஈவென்ட்ஸ் வந்து இருக்கு பாஸ், அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறாங்க. ரைட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட் ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இல்லைன்னா பாத்தீங்கப்பா எப்பா ஹெட்ஷாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து வந்திருக்கும்பா. கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டெய்லி டாஸ்க்குப்பா. கேஸ் டெய்லி டாஸ்க்ல டோக்கன் கொடுப்பானுங்க. டோக்கன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல உள்ள ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தலாம். கேஸ் இது வந்து சிம்பிள் தான், இது உங்களுக்கு வந்து தெரியும். சால பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பாருங்களேன். கேஸ் இங்க வந்து பிக் EMS அதை தொட்டு உள்ள வந்து வாங்க. ஏன்னா இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S26 மொபைல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து கொடுக்குறானுங்க. கேஸ் அது எப்படி எடுக்கிறது, எப்படி இதுல பார்ட்டிசிபேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி தரேன். கேஸ் ஒண்ணு இல்லங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரெடிக்ட் பண்ணணும். இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, 2026 ஃபுட்பால் வேர்ல்டு கப் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 12ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். கேஸ் அங்க யார் யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெடிக்ட் பண்ணணும்ப்பா. நீங்க பாருங்க 12ஆம் தேதி மெக்சிகோக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் வந்து நடக்குது. கேஸ் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணலாம். கேஸ் மெக்சிகோவா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல டிராவாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணணும். கேஸ் அதே மாதிரி தான் கொரியாவா இல்ல மேட்ச் டிராவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேல டேட்டா மாத்தி வந்து நீங்க பிரெடிக்ட் வந்து பண்ணணும்ப்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெடிக்ஷனை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு பேஜ் இருக்கு. இதை நீங்க கரெக்டா பிரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S26 வந்து கிடைக்கும்பா. கேஸ் எப்படி பிரெடிக்ட் பண்றது அப்படின்னா ஒண்ணு இல்லங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவார்டர் ஃபைனல்ல எந்தெந்த 8 டீம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறானுங்க. கேஸ் ஒரு 8 டீம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கேஸ் குரூப் A, குரூப் B, குரூப் C அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கேஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செமிஃபைனலுக்கு வந்து ஒரு 4 டீமை வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. செமிஃபைனலுக்கு ஒரு 4 டீம் நல்ல பெரிய டீமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. நல்லா வந்து அர்ஜென்டினா, பிரேசில், அதுக்கப்புறம் இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த மாதிரி பெரிய டீமா வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு ஒரு 2 டீமை வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. சோ அதே வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் யார் ஆக போறாங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து அர்ஜென்டினான்னு வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் நீங்க எது வேணாலும் வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பிரெடிக்ட் வந்து பண்ணிருங்க. கரெக்டா நீங்க பிரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S26 வந்து கிடைக்குமா. அதே மாதிரி இந்த சைடு பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே காமனா ரிவார்ட்ஸ் வந்து உண்டுப்பா. கேஸ் நீங்க பிரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே 2 கோல்ட் ராயல் வவுச்சர் வந்து கொடுத்துறானுங்க. கேஸ் கோல்ட் ராயல் வவுச்சர்ஸ் அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் உங்களோட பிரெடிக்ஷன் கரெக்டா இருந்தா 2 லக் ராயல் வவுச்சர் வந்து கிடைக்குமா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிரெடிக்ட் பண்ணிருக்க ஒரு டாப் 5% உள்ள பீப்பிள்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கானுங்க. சோ இதை நீங்க செஞ்சிருங்க. யாருக்கு தெரியும் நம்ம பிரெடிக்ஷன் கூட வந்து கரெக்டா இருக்கலாம், அந்த S26 உங்களுக்கு கூட வந்து கிடைக்கலாம். கேஸ் மறக்காம போயிட்டு இதுல பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணிருங்க. சோ அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு 1000 பேருக்கு அமேசான் ரெடீம் கோட் கிவ்அவே வந்து இருக்குப்பா. உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. கேஸ் எப்பவும் போலதாங்க. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லிங்க் வந்து இருக்கும். கேஸ் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அது பிளே ஸ்டோர் வந்து போகும். ஆமா, வியூ இந்த டெராபாக்ஸ் ஆப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் போகும். சோ அங்க நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சைன் இன் வித் கூகுள்னு கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது லிங்கை வந்து டச் பண்ணுங்க. கேஸ் 2வது லிங்கை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டெராபாக்ஸ் ஆப் வந்து ஓபன் ஆகும்பா. கேஸ் ஆப் ஓபன் ஆயிட்டு அந்த PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். கேஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஓபன் பண்ணி பாருங்க, ஒரு 1000 ரெடீம் கோட் வந்து இருக்கும். அமேசான் கிஃப்ட் வவுச்சர் ரெடீம் கோட் ஃபர்ஸ்ட் ரெடீம் பண்ற ஒரு 1000 பேருக்கு தான் வந்து கிடைக்கும். கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி ரெடீம்னு வந்து வந்துரும். கேஸ் அதனால ஃபாஸ்டா வந்து ரெடீம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரே ஒரு தடவை தான் வந்து ரெடீம் பண்ண முடியும், மறுபடியும் வந்து பண்ண முடியாது. கேஸ் ஏன்னா எடுத்தவங்களே ரெடீம் கோட் எடுக்க கூடாது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். கேஸ் அதே மாதிரி இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த கிவ்அவேல அந்த ரெடீம் கோடை வந்து எடுக்கணும், எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், எப்படி இந்த அமேசான்ல போட்டு நம்ம கூகுள் ரெடீம் கோடா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன்ப்பா. கேஸ் அந்த வீடியோட லிங்கை கூட 3வது லிங்கா நான் வந்து கொடுக்குறேன். கேஸ் நீங்க வேணா அதை போய் பார்த்துட்டு கூட இந்த ரெடீம் கோடை ரெடீம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு
புரியலன்னா போய் பாருங்க கேஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டர் ஷாப்ல இந்த கூகுள் ரெடீம் கோட்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு கேஸ், அதாவது டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குதுப்பா கேஸ். ரூட்டர் ஷாப்பையும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க சார், இப்போ நம்ம இந்த 9th anniversary ஈவெண்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம்ப்பா கேஸ். 9th anniversary இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது வந்து வரப்போப்பா கேஸ். பிஆர்லையும் வரப்போகுது, சிஎஸ்லையும் வந்து வரப்போகுது. இப்போ நமக்கு அந்த ஃபயர் கிக் ஆஃப் ஈவெண்ட், அந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா கேஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் 9th anniversary ஈவெண்ட் தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாபில இருந்தே வந்து போயிடலாம். ஆமா, லாபியை வந்து பாருங்க. லாபில மேல வந்து அந்த 9th anniversary சிம்பிள் இருக்கா கேஸ், அதை கிளிக் பண்ணா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் பார்ட்டி லாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி லாபிக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுப்பா கேஸ். உள்ள வந்து கூட்டிட்டு போகுது. அதை நீங்க வந்து பாருங்க கேஸ். உள்ள போனோம்னா இப்படி தாங்க இருக்கு கேஸ். அங்க டெய்லி டாஸ்க் வந்து இருக்கு கேஸ். அது நமக்கு தெரிஞ்சதுதான். டெய்லி மிஷனை வந்து கொடுப்பானுங்க. அதை முடிச்சா நமக்கு டோக்கன் வந்து கிடைக்கும் கேஸ். அது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணா கேம் பிளேல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தெரியுது கேஸ். பிஆர்லயும் சேஞ்ச் வந்து இருக்கு, சிஎஸ்லயும் வந்து இருக்குப்பா கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்லையும் பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, 9th anniversary சமயத்துல ஒரு 6 ஸ்கில்லுக்கு கேஸ், ஒரு 6 கேரக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஸ்கில்ல பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். கேம் பிளே சேஞ்சஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்து பார்ப்போம் கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க கேஸ். லோடிங் பார்ட்டில பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளால வந்து ஓட முடியும்பா கேஸ். என்ன அப்புறம் அந்த டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பண்டல் ஓகேவா. அந்த பண்டல தான் வந்து போட்டிருக்கேன். அந்த பண்டலை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பிரைஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க கேஸ். 9th anniversary என்னமோ ஆரஞ்சு கலர்ல கிறிஸ்டல் மாதிரி இருக்குப்பா. அதை ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வந்து வச்சிருக்கானுங்க. 5, 15, 35, 60, 80 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து வச்சிருக்கானுங்க கேஸ். என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் வந்து பாருங்க. ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ்ல என்னமோ ஜெயண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகிறது, அதுக்கப்புறம் மினி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாகிறது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் வந்து பெருசாகிறது, தலை வந்து பெருசாகும் இல்லையா கேஸ். அப்படி தலை வந்து பெருசாகிறது, அதுக்கப்புறம் கழுத்து வந்து பெருசாகிறது, சின்னதாகிறது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ் கேஸ். ஆர்ம்ஸ் வந்து பெருசாகிறது, சின்னதாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிவார்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு ரியல் ரிவார்ட்ஸ் என்ன தரானுங்க அப்படின்னா ஃப்ரேமா. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேமாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேமா கேஸ். ஃப்ரேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் பேக் கேஸ். 9th anniversary வாய்ஸ் பேக், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிரானைட்டுக்கான ஸ்கின்னை வந்து தருவானுங்க போல கேஸ். கிரானைட்டுக்கான ஸ்கின், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கார் கேஸ். லாம்போகினிக்கான ஒரு காருக்கான ஸ்கின், அப்புறம் ஒரு மேல் பண்டல தான் வந்து கொடுக்க போறானுங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பா கேஸ். இதை வந்து பாத்தீங்க நல்லா தாங்க இருக்கு கேஸ். இப்படி ஒரு மேல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ். இதை வந்து பாத்தீங்க கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சுத்தி பார்ப்போம். இந்த பார்ட்டி லாபில நீங்க ஏகப்பட்டது வந்து பண்ணலாம்ப்பா கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து மைக் இருக்கு கேஸ். வேணும்னா மைக் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ். மைக் ஆன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அந்த பார்ட்டி லாபில யார் யாரெல்லாம் என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க பேசிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோ செலிப்ரேட்னு கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறான் கேஸ். அதுக்கப்புறம் இங்க லீடர் போர்டு மாதிரி இருக்குப்பா கேஸ். லீடர் போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்ல எல்லாம் வந்து விளையாடுவோம் இல்லையா கேஸ். இது என்னங்க இந்த நேம் பேர் என்னங்க? இந்த சைடு ஒருத்தன் அந்த சைடு ஒருத்தன் உட்காந்துருப்பான் இல்லையா கேஸ். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ எல்லாம் எடுக்கலாம்ப்பா கேஸ். போட்டோ எல்லாம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். போட்டோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வகை வகையா எடுக்கலாம். இப்படி போட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா கேஸ். இந்த டான்சிங் பிளேஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா பக்கத்துல ஒரு பட்டன் வந்து கேக்குது கேஸ். டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ். அதை கொடுத்துட்டா பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு ஆடிட்டு இருக்காங்க கேஸ். மியூசிக்கோட ஆடலாம். நீங்க வந்து கேட்டுட்டு வாங்க கேஸ். பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா எமோட்டுமே இருக்கு. ஒரு 7 எமோட் அந்த டான்சிங் எமோட் வந்து இருக்குப்பா. இப்படி ஃபில்டர்லாம் போட்டு டான்ஸ் ஆடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கேஸ். இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள்லாம் வந்து ஓட்டலாம்ப்பா கேஸ். ஒத்த டயர் சைக்கிள்லாம் நீங்க ஓட்டலாம். கேரின்னு கேட்கும். அப்படியே தலையில வந்து தூக்கி வச்சுக்குவானுங்க கேஸ். ஒருத்தர் வந்து ஒத்த டயர் அந்த சைக்கிளை வந்து ஓட்டுவான். இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலை மேல அப்படியே அந்த ஷோல்டர் மேல பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துருப்பான் கேஸ். உட்காந்து அப்படியே வந்து குத்துவான்ப்பா. இப்படி நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்களேன் கேஸ். ஸ்ட்ரீக் ஸ்டார் இந்த எரினால ஒரு 1v1ல ஒரு 2 மேட்ச் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க கேஸ். அது என்ன மேட்ச் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நின்னா
இந்த இடத்துல வந்து நின்னா கால் ஃபார் எ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். கேஸ் அங்க வந்து ஆல்ரெடி பிளேயர்ஸ் விளாண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து பார்க்கணும். கேஸ் ஒரு ஒன்னு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க தான் முடியும். அவங்க 2 பேர் சண்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா நம்மளும் போயிட்டு சண்டை போடலாம்ப்பா. கேஸ் கால் ஃபார் எ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த லாபில இருக்கவங்க யாராச்சும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கூட வந்து சண்டைக்கு வருவாங்க. கேஸ் ஒரு ஒன்னு வந்து விளாட முடியும். அந்த ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீக் ஸ்டார் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டான்சிங் கிரனேடுமே வந்திருக்கு. கேஸ் அதை நம்ம தூக்கி போட்டு விளையாடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாபி இன்ட் கொடுத்தா கேஸ் மேல வந்து க்ளோஸ் பண்ணா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மெயின் லாபியாவே வந்து மாறிடுது. கேஸ் கீழே வந்து பாருங்களேன் இந்த மேட்சஸ் செலக்ட் பண்றது ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வந்துருதுப்பா. கேஸ் நமக்கு மெயின் லாபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கு. கேஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் ஓபன் பண்ணா ஒரு லாபி வரும் இல்லையா, அந்த லாபியே இப்படி இருக்குப்பா. நீங்க வந்து பாருங்க கேஸ் இந்த மாதிரி லாபி எல்லாம் இப்படி வந்து இருக்குப்பா. கேஸ் இதே வேணாம் அப்படின்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியுது. பட் இப்படியும் இருக்கு அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி லாபி 9th anniversary ஈவெண்ட் இப்படி தாங்க வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் இன் கேம்ல நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போப்பா. கேஸ் அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டரி. கேஸ் ஃபேக்டரி தான் வந்து 9th anniversary செலிப்ரேட் பண்ணக்கூடிய வென்யூவா இருக்க போகுது. கேஸ் ஃபேக்டரி டோட்டலா வந்து மாற போகுது. நீங்க வந்து பாருங்க கேஸ் இப்போ ஃபுட்பால் ஸ்டேடியமா இருக்கு இல்லையா கேஸ், பட் இது அடுத்த மாசத்துல இப்படி தான்ப்பா இருக்கும். கேஸ் இதை வந்து பார்த்து எங்க அதுக்கப்புறம் அந்த வான வெடிக்கையெல்லாம் வெடிக்குது இல்லையா, இதெல்லாம் 9th anniversary-க்காக ஸ்பெஷலா வந்து வெடிக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போயிட்டு அந்த ஃபேக்டரியை வந்து பார்க்கலாங்க. I don't know where we are, but I'll get us out of here, Kelly. I promise. இந்த ஃபேக்டரிக்கு நடுவில் இந்த இடத்துக்கு வந்தால் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குங்க. கேஸா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏர் ட்ராப் மாதிரி லைட்டாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லோடிங் ஆகி தான் வருது. கேஸா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேஸா லைட்டாக அப்படியே சின்னதாக லோடிங் ஆகிட்டே இருக்கா. கேஸ் இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லூட்டை வந்து கொடுக்குதுப்பா. இந்த லூட்டில் காயின் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூட்டுமே வந்து கிடைக்குது. கேஸ் இது என்னன்னா ஒரு கிரனைடு மாதிரிப்பா. கேஸ் கிரனைடு மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. கேஸ் இந்த சர்க்கிள்குள்ள நம்ம நின்னோம் அப்படின்னா அப்படியே நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே எஃப்எஃப் காயினை வந்து ஏர்ன் பண்ண முடியுது. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு காயின் வந்து கிடைக்குதுப்பா. கேஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஜாரா. இது கிட்டத்தட்ட ஒரு 2 காயின் ஜார் வந்து கிடைக்குது. கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வந்து ஏறுதுப்பா. கேஸ் டான்ஸ் ஆட ஆட ஒரு 100 காயினா வந்து கிடைக்குது. கேஸ் இதை வந்து பார்த்து எங்க அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் ஃபேக்டரியை நான் வந்து போட்டுறேன். நீங்க பாருங்க நம்ம அடுத்த வீடியோல இன்னும் மிச்சம் இருக்க சேஞ்சஸே வந்து பார்த்தலாம். கேஸ் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா வந்து போயிட்டு இருக்கு. ரைட், நீங்க ஃபேக்டரியை மட்டும் வந்து பார்த்தேங்க. நம்ம அடுத்த வீடியோல இருந்து வந்து கண்டினியூ பண்ணுவோங்க.
Double kill!